விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய், எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின். தொடங்கியது அடுத்த தலைமுறை அரசியல். முதல்வர் விஜய், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி. தொடங்கி இருக்கிறது அடுத்த தலைமுறை அரசியல். இதுகுறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். ஷியாம் சார், வணக்கம். மே 10க்கு முன்னாடி, மே 10ஆம் தேதிக்கு பிறகு அப்படின்னு நம்ம தமிழக அரசியலையே மாற்றி சொல்லலாம். இன்றைக்கு முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்த ஒரு முக்கியமான நகர்வு இன்றைக்கு இப்போதே மாலையே சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வாகி இருக்கிறார் அப்படின்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அடுத்த தலைமுறை அரசியல் ஆரம்பமாகிவிட்டது மே 10ஆம் தேதி இன்னையிலிருந்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக நீங்க சொல்வது ரொம்ப சரிதான். அடுத்த தலைமுறை அரசியல் ஆரம்பமாகிவிட்டது. சரிதான். அதாவது ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் குரூப் தான். அந்த ஏஜ் குரூப்ல ரெண்டு தலைவர்கள் இப்ப சட்டமன்றத்தில் இருப்பாங்க. ஒருவர் முதலமைச்சர் விஜய், இன்னொரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி. அந்தஸ்துன்னு பார்த்தா சம அந்தஸ்து தான். ஏன்னா எதிர்கட்சி தலைவருக்கும் நம்ம அந்தஸ்து தான் தர்றோம். முதலமைச்சருக்கு புரோட்டோகால் ஜாஸ்தி, எதிர்கட்சி தலைவருக்கும் ஓரளவுக்கு புரோட்டோகால் இருக்கு. இப்ப சட்டமன்றத்துல உதயநிதிய விஜய் அவர்கள் நேரடியாக ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். உதயநிதிக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸும் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் அதிகம். அதை வைத்து ஆட்சியின் தவறுகளை ஒரு சுட்டி காட்டணும், ஆட்சிக்கு கடிவாளமாக திகழணும். ஒரு நல்ல ஜனநாயகத்துல நல்ல எதிர்கட்சி தலைவரோட ரோல் அதுதான். பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி மரபுல எதிர்கட்சி தலைவர் நிழல் முதலமைச்சர், அவங்க ஷேடோ கேபினெட் வச்சிருப்பாங்க, நிழல் அமைச்சரவை. அதுக்கு அவங்க முதலமைச்சராகவே செயல்படுவாங்க. முதலமைச்சர் மாதிரியே பேரமைச்சர்கள் இருப்பாங்க. ஆனா எதிர்கட்சி தான், அவங்களுக்கு அதிகாரங்கள் கிடையாது. ஆனா ஒரு பெரிய வாட்ச்டாக செயல்படுவாங்க. அப்படியான சிஸ்டம் இங்க நமக்கு இல்லை. இருந்தாலும் அந்த சிஸ்டத்தை நோக்கி திமுக பரிசீலனை பண்ணி பார்க்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா முதலமைச்சரே கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு அவர் முற்றிலும் மாறுபட்ட உடை அலங்காரத்தோட தான் இன்றைக்கு வந்தார். வெல்கம் சேஞ்ச் தான், அது தவறுன்னு இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இளைஞர் தான், அவராலையும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் அடுத்த தலைமுறை அரசியல் மே 10க்கு பிறகான தமிழக அரசியல் ரொம்ப சூடாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல் பார்வையாளராக, மூத்த பத்திரிகையாளராக நீங்க கலைஞர் அவர்களுடைய பீரியட்லயும் பார்த்திருப்பீங்க, ஸ்டாலின் அவர்களுடைய பீரியட்லயும் பார்த்திருப்பீங்க. இருவருமே எதிர்கட்சி தலைவராக மிகவும் சிறப்பாக செயல்பட்டவர்கள். எப்பவுமே திமுக எதிர்கட்சியா இருந்தா ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பொறுப்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்திருக்கிறது. கலைஞர், ஸ்டாலின் அவரை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அதனை எப்படி செயல்படுத்துவார் அப்படின்றது உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு? ரொம்ப செயலாற்றுவார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட இன்டராக்ட் பண்றதுக்கு எனக்கு சில சந்தர்ப்பங்கள் கிடைச்சது. ஒரு முறை அவர் இல்லத்திற்கும் வந்திருந்தார். ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கிட்ட பேசி கொண்டிருந்தார். பல்வேறு அரசியல் நிகழ்வு எல்லாமே பேசணும். ரொம்ப சிம்பிளா இருந்தார், ரொம்ப எளிமையாக இருந்தார். உரையாடல் கொஞ்சம் எளிதாக இருந்தது. அவரோட உரையாடும் போது எளிதாக இருந்தது. எனக்கு அவரை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் முதலிலிருந்தே உண்டு. ஒரு கொரோனா காலகட்டத்தில் அவர் ஒரு மருந்து கேட்டு, தமிழிசை சவுந்தரராஜன் அப்போ தெலுங்கானா கவர்னர், அவர்களோட கணவர் அதை கேட்டு அந்த மருந்தை வாங்கி இங்க ஏர்போர்ட்டே செயல்படலை. இருந்தாலும் அந்த மருந்தை வாங்குவதற்காகவே ஒரு கேப்டன்கிட்ட கொடுத்து விட சொல்லி அந்த அளவுக்கு சிரமப்பட்டு சில முயற்சிகள் எடுத்தார். எனக்கு அப்பவே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. இளைஞர் தான், ஆனால் அவருக்கான அனுபவம் இப்ப கொஞ்சம் கூட இருக்கு. ஒன்று. இன்னொன்று, ஒரு கட்சி, அந்த கட்சியை வழிநடத்தி இருக்கிறாரு. அந்த கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தையும் வழிநடத்தி இருக்கிறார். தந்தையார் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனை பெற்றுக் கொள்வார். கருத்திருமன் தான் எனக்கு பிடித்த சிறந்த எதிர்கட்சி தலைவர். அதாவது காங்கிரஸ் காலகட்டம் அண்ணா முதலமைச்சராக இருந்த போது அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர். ஏன்னா அவரோட ஷார்ப்பா இருக்கும், அவரோட லாங்குவேஜ் எல்லாமே ஷார்ப்பா இருக்கும். இவரு அந்த அளவுக்கு வருவார்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நன்றி திரு ஷியாம், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.